எல்லாம் சொல்றான். இங்க வந்து ஏதோ அல்லாவுடைய பாதையில சண்டை போட வந்தீங்கிறதுனால உங்க மேல ஒரு தூசி கூட விடாம நான் பாத்துக்க மாட்டேன். நாலப்ப அவங்களுக்கு விட்டீங்கன்னா நாலப்ப அவனை விடுவான். வாங்குறது நீங்களும் ரெடியா இருக்கும். இது யாரை பார்த்து சொல்ற? வாங்கினவர் யாரு? அல்லாவுடைய மஹபூப் ரசூல்லா. ரசூல்லா வாயில தாட தொங்கி ரத்தம் பிஞ்சும் போது இந்த வசனம் இறங்குது. நான் நினைச்சு பாருங்க. அடிச்சா வலிக்காத, அவன் அடிச்சா உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கு அடிச்சா நீங்க அடிச்சீங்கன்னா அவனுக்கு வலிக்கும். அப்படிதான் மாறி மாறி இருக்கும். என்ன கேஷுவலா பேசுறேன் பாருங்களா. நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் 4 சஜ்தா சேர்த்துக்கிட்டோம் முத்தகீன்கள் நாங்க வந்து இப்படின்ட்டு. உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கையுடையவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் கண்டறிந்து இதுல ஈமான் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ண விரும்பினேன். சுஹதாக்களை உங்களில் இருந்து ஏற்படுத்துவதற்காகவும் தான். இப்படியே உயிரோடவே இருந்துட்டு இருந்தா இப்படி 4 பேர் சாக வேண்டாம், செத்தாதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் ஆசைப்பட்டேன் ஹம்சாவை கூப்பிட்டுக்கலாம், அவர் வந்து மலக்குகளோட சேர்ந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டேன், கூப்பிட்டுக்கிட்டேன். அதே மாதிரி தான் பலஸ்தீன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தேர்வு பண்ணிட்டான். ஹாஸ்பிட்டல்ல துடிச்சிட்டு இருந்தாங்க, டப்புன்னு ஒரு பாம்பு போட்டாங்க, முடிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் போய் சொர்க்கத்துல போயிட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அரிசி கீழே இருக்காங்க, பச்சை நிற பறவைகளா மாறிட்டு இருப்பாங்க. அதுல எல்லாம் ஈமான் கொண்டவர்கள். அதனால தான் அது கண்டிஷன் போடுறோம். ஏன்னா நீங்க